திராவிட முன்னேற்ற கழக அதனுடைய தலைமை ஏவி விட்டாங்கல்ல, அதுல இந்த பொண்ணு ஒண்ணு. அன்புமணி தான் இந்த நாட்டுக்கு எதிர்காலம். அவர் பின்னாடி 100 நாள் நடைபயணத்துல எங்க சென்றாலும் கூட்டம், எங்க சென்றாலும் கூட்டம். அந்த கூட்டத்தை பொருட்படுத்தாமல் அது யாரு எங்களையே விட்டு, இப்ப எப்படி பாட்டாளி மக்களுக்கு 2ஆ பிரிச்ச மாதிரி, 2ஆ உடைச்ச மாதிரி, இப்போ 3ஆவதா ஒரு பொண்ணை விட்டுருக்காங்க. யார் வந்து அன்புமணி பேசுறாங்களோ அவர் வந்து பதில் சொல்ற காலம் கட்டாயம் விரைவில் வரும். அவருடைய மறுபக்கத்தை பார்க்க போறீங்க. அண்ணன் அன்புமணியினுடைய மறுபக்கத்தை பார்க்க போறீர்கள். அவர் வெற்றி பயணம் தொடர்கிறது. எங்களுடைய எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறாரு. தொடர்ந்து 3வது முறையாக மத்திய அரசாங்கத்தை உலக நாட்டில் ஒப்பிட்டு காட்டக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இதை பொருட்படுத்தாமல் தோல்வி பயத்தில் யாரையே விட்டு பேச வைக்கிறாங்க. ஆகவே வெற்றி நடை போட்டு இருக்கிறது எங்களுக்கு கூட்டணி. ஆகவே யார் எங்களுடைய அண்ணன் அன்புமணி பத்தி பேசுறீங்களோ அவங்க நிறுத்திக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.